வேதனைப்படுறது எனக்கு புரியுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு அர்த்தமே அவ கல்யாணம் தான். ஓ கல்யாணம் அர்த்தம் இல்லாம போனதுக்கு காரணம் நீதான். ஏன் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடக்காம இருக்கிறதுக்கு காரணமும் நீதான். இது வரைக்கும் எத்தனையோ பார்ட்டி கிட்ட வேலை செஞ்சிருக்கேன் சார். எவனும் பணம் கூட ஒழுங்கா கொடுத்தது இல்ல. பணமும் கொடுத்து பார்ட்டியும் கொடுக்கற முதல் ஆள் நீங்க தான் சார். பார்ட்டி மட்டும் இல்ல, என் பொண்ணையே உங்களுக்கு தர முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணத்தை இப்ப வச்சுக்கலாம். இவ்வளவு வசதியை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மெக்கானிக்கு உங்க பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு என்ன சார் அவசியம்? 2ஆம் தரமா? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மனஸ்தாபத்துல நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோம். உங்க பொண்ணு பணத்தின் மேலதான் என் கூட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்கே முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை விட்டு பிரிஞ்சு போனவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. லுக், உங்க நம்பிக்கை பத்தி நான் கவலைப்படல. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு உங்க மேல ஆசைப்பட்டா. அவ ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்கி கொடுத்திருக்கேன். அதே மாதிரி அவ ஆசைப்படுற இந்த கல்யாணத்தை நடத்த நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நீங்க கூலிக்கு வேலை செய்றீங்களே ஒர்க் ஷாப், அதுக்கு உங்களையே ஓனர் ஆக்கிறேன். என்ன சொல்றீங்க? இப்ப எல்லாம் பேரம் பேசி உங்க பொண்ணோட வாழ்க்கையை வியாபாரம் ஆக்கிடாதீங்க. நான் வரேன். Good morning. Your coffee is ready. Hey, எழுந்துடுறா. 8 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு. கவலைப்படாத, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கெடப் கெடப் சொல்றேன் இல்ல, இன்னும் தூங்கிட்டு. டேய் ஆஷா, 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 is it KG Hospital? நேத்து ஒரு மெக்கானிக் வந்தால, அப்படி யாருன்னு பாத்து கொண்டு திருத்துறவள. என்ன, என் பொண்ணு ஒர்க்க தான் எனக்கு முக்கியம். அந்த மெக்கானிக் அவனுக்கு கொண்டு போடா.
அம்மா, ஏப்பா, ஏற்கனவே உங்க அம்மாளுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு உனக்கு தெரியுமில்ல? உன்னை எங்க தேடுறது? காலாகாலத்துல வந்து உங்க அம்மாளை பாக்கணுங்கிற எண்ணமே இல்லையா? அம்மா, எனக்கு மனசு சரியில்லைம்மா. அதான் இன்னைக்குத்தான் நீ மனசு சரியா இருக்குன்னு சொல்லியிருக்க. எவ்வளவு ஒருத்திய கட்டிக்கிட்ட, அவளை நான் பார்த்தது கூட இல்ல. அவளோட நீ சேர்ந்து வாழ்ந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ப்பா. சேர்ந்தும் வாழல. இப்ப நான் அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்னால முடிஞ்சது நான் சொல்லி பார்க்கிறேன். போய் கூட்டிட்டு வாப்பா. இதுக்கு மேல ஒரு தாய் எப்படா சொல்ல முடியும்? இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியாவது அவளை கூட்டிட்டு வர வேண்டியது உன் கடமை. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. போடா, போப்பா. என் மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் அதை மறந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. உன்னை யார்கிட்ட கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு இருந்தனோ, அந்த அம்மா இப்ப சாவோட போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்காக வராட்டியும் ஒரு தாய்ங்கிற மனிதாபிமானத்திலேயாவது ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடு. முடிஞ்சுதா? என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா எப்போ செத்து போயிட்டாங்க. அவங்கள மனசார தெய்வமா மதிக்கிறேன். தெய்வத்தை பார்க்க முடியாது, கும்பிடத்தான் முடியும். போயிட்டு வாங்க. நான் சொன்னதை திரும்ப சொல்லி என்ன கொல்லாத. எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிடு ப்ளீஸ். இதையும் நம்பி நான் உங்க கூட வருவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? வாழ்க்கையில உங்களை நம்பி ஒரு தடவை ஏமாந்ததே போதும். இனி நான் ஏமாற தயாரா இல்ல. உங்களுக்கு பொண்டாட்டி உடம்பு வேணும், அதுக்காக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு சாக்கு. ஏய், உன்னை தொடர்ந்து ஆசைப்பட்டிருந்தா என்னைக்கோ தொற்றுப்பேன்டி. உன்னை ஏமாத்தி தொண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. என்ன அதிகமா பேச வைக்காது ப்ளீஸ். வந்து பார்த்துட்டு போயிடு. உங்க அம்மாவுக்கு என்ன பாக்கணும் தானே ஆசை? கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தோமே, அந்த போட்டோவை தரேன், கொண்டு போய் காமிச்சு இவதான் என் பொண்டாட்டி, இவ வாழ்க்கையை தான் அடிச்சு, அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்றான்னு போய் சொல்லுங்க.
அம்மா இப்ப உனக்கு திருப்தி தானே? சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க அம்மா இல்லேன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக இந்த அம்மா சாவுக்கே காரணமா இருந்துட்டே அம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் பேர்ல ஆசைப்பட்டது. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அம்மா? யாரு சொல்லியும் கேட்காத மருமகன் தான் சொன்னாலாவது தான் மகனோட வாழ மாட்டாளான்னு ஆசைப்பட்டான். ஆனா உன் கூட பேசுறதே பாவம்னு நினைச்சு நீ வர்றதுக்குள்ள கண்ணை பூடிட்டாம்மா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு. முதலாளி, ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவனை தாய் பாதுகாப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாரத்தோட அன்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. தாரத்தோட அன்புதான் எனக்கு என்னைக்குமே இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் எங்க அம்மா. அவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் அனாதை ஆயிட்டேன் முதலாளி. நான் இருக்கும்போது நீ அனாதை இல்லடா. ரொம்ப நாளா லண்டன்ல இருந்து என் பையன் வருவான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பனே, அப்படி ஒரு சொந்தமே எனக்கு கிடையாது. ஆமாடா, என் சொத்துக்கு பாதுகாப்புக்காக நான் அப்படி சொன்னேன். நீ ஒரு பொய்ய சொல்லி பொண்டாட்டிய தேடிக்கிட்ட, நான் ஒரு பொய்ய சொல்லி ஒரு மகனை தேடிக்கிட்டேன். எனக்கு உனக்கு அதுதான் வித்தியாசம். நான் இருக்கும்போது நீ அனாதையே இல்ல. வாடா வா.